ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைமாக நான் பட்டர் ஐசிங் கேக் மேக் பண்ணியிருந்தேன். நொசில்ஸ் இல்லாமல் சிப்லோக் பேக் இருக்குது தானே, அதை வச்சு கொண்டு தான் மேக் பண்ணினான். ஸோ அதை நான் எப்படி சரியாக பண்ணினேன் ரெண்டதையும் என்னோட பர்சனல் டிப்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து உங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு சிம்பிளாக வெந்தய குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் ஐசிங் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வச்சு கொண்டிருந்தேன். இதில் மெயினாக நான் 250 கிராமுக்கு தான் கேக் செய்வோம். ஏன்னா ஆதன் 5 months கம்ப்ளீட் பண்ணிட்டதால், ஸோ அதையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக சிம்பிளான ஒரு கேக் தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஓகே 250 கிராம் காண வேண்டதால் நான் 250 கிராம் பட்டர், 250 கிராம் பிளெயின் ஃப்ளோர், 250 கிராம் சுகர் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வெனிலா எசன்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு மில்க், மற்றது எக் 4 எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போக்கே ஆதனும் கொஞ்சம் சினிங்கிட்டு இருந்ததால் அவர் கொஞ்சம் நேரம் வெளியில் தூக்கி வச்சுருந்துட்டு, பிறகு சில நேரம் அவர் ஸ்ட்ரோலருக்கு விட்டுட்டு நான் சமைக்கிறனோ ஏதாவது செஞ்சேனேண்டா அவர் ஸ்ட்ரோலரில் இருத்திட்டு அதில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு செஞ்சேனேண்டா அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பார். ஸோ ஓகே, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இவரை ஸ்ட்ரோலருக்கு விட்டுட்டு எல்லாத்தையுமே அளந்து வைப்போம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பேக்கிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை, யூடியூப் வீடியோ பார்த்து தான் செய்கிறேன். ஸோ அதுலேயுமே நான் யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு 4-5 வீடியோ பார்த்து அதில் எனக்கு எது செட் ஆகுதுன்னு செலக்ட் பண்ணி தான் நான் செய்வேன். அதுலேயுமே சிலது பிழைக்கும், சிலது சரியாக வரும். ஸோ சரியாக வர மெத்தட்டை நான் எப்போவுமே நோட் பண்ணி வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பட்டரையும் சுகரையும் போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணணும். நான் ஒரு 20 to 25 minutes அந்த மாதிரி பீட் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே இப்போது நான் பவுடர் சுகர் போட்டிருந்தேன்டா ஒரு 10 to 15 minutes பீட் பண்ணால் காணும். சில பேர் அந்த சுகரை பவுடர் ஆக்கிட்டு அதை போடுறாங்க. நான் பவுடர் பண்ணாமல் போட்டனால ஒரு 20 to 25 minutesக்கு பீட் பண்ணிவிட்டு பிறகு ஒவ்வொரு எக்காக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை ஒரு ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணினான். அது முடிய வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையுமே பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேக்கிங் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டு பிறகு பிளெயின் ஃப்ளோரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோடு சேர்த்து மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை ஆகலும் பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பீட் பண்ணணும். அதையும் ஸ்லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். ஆகலும் பீட் பண்ணாமல் நார்மலாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் காண மாதிரி. நான் கேக்குக்கு ப்ளம்ஸ் போட்டு தான் பண்ணுறேன். ஏனெண்டா எனக்கு கேக் சாப்பிடும்போது அந்த ப்ளம்ஸும் இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் கேக் பீட் பண்ணி முடிய ப்ளம்ஸையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு பிடிக்காட்டி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ப்ளம்ஸ் போட்டு அங்கே வச்சுட்டு நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு கேக் ரே எடுத்து வச்சுட்டு அதில் பேக்கிங் பேப்பர், அந்த கேக் ரேக்கு அளவான பேக்கிங் பேப்பராக எடுத்து அதை வெட்டி ஒரு சைடு வச்சுட்டு கேக் ரேக்கு பட்டரை ஃபர்ஸ்ட் தடவிட்டு அதுக்கு மேலே வெட்டி வச்சா அந்த பேக்கிங் பேப்பரை வச்சுட்டு எகைன் அதுக்கு மேலே பட்டரை நான் தடவிட்டு அதுக்கு மேலே கேக்கை போட்டு ஒரு லெவல் பண்ணிவிட்டு அது ஒரு தட்டி விட்டேன். அப்போ தான் அந்த பபிள்ஸ் மாதிரி வராது. தட்டி வச்சுட்டு அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டிக்கு 360 பாகை ஃபெரனைட்டில் 10 minutesக்கு அவனை ஒன் பண்ணி விட்டால் ப்ரீ ஹீட் ஆயிரும். ஸோ அதை பண்ணி வச்சுட்டு எங்களை நான் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுவுமே ப்ரீ ஹீட் ஆகிட்டு, ஸோ அதுக்கு பிறகு கேக் அதில் வச்சுட்டு அது ஒரு 30 to 35 minutesக்கு நான் செட் பண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சத்தால் பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு குச்சி ஒரு இதை வச்சு பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. ஸோ எகைன் இன்னொரு 10 minutes வச்சு பேக் பண்ணிவிட்டு
திருப்பி எடுத்து பார்க்கும்போது ஓகேயாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக வந்து நான் ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி 40 to 45 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணியிருப்பேன். கேக் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து முந்தி சின்னனா இருந்தப்போ வீட்டை செய்கிற கேக்கிட்ட டேஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மிச்ச கேக்கை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன். நேரண்டாக நாங்கள் கேக் ஐசிங் போடும்போது அது வந்து உதிராமல் இருக்கும் வெட்டும்போது. ஸோ அதனால் அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நான் எங்களை பட்டர் ஐசிங் மேக் பண்ணுவோம்னு சொல்லி நான் பார்த்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது வந்து 1:1 ரேஷியோ, அதாவது பட்டர் அண்ட் சுகர் வந்து ஒரே அளவுலையும் அதோட மில்க் கொஞ்சம் அண்ட் வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுக்க வேண்டி இருக்கும். அதில் வந்து எனக்கு என்ன பிழைச்சதுன்னு சொன்னால், நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு பட்டரை நல்லா பீட் பண்ணிட்டு தான் சுகரை ஆட் பண்ணியிருக்கணும். பட் அது வந்து பிழைச்சிட்டுது. அதோடு வந்து எப்போவுமே பேசிக்காக ட்ரை பண்ணும்போது 1:1 ரேஷியோ ட்ரை பண்ணக்கூடாது. அது எனக்கு அப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சுது. என்ன சொன்னால், அந்த சுகர் வந்து கூட போடும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வேற பார்க்காம விடும், நாங்கள் சரியாக செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னால். ஸோ வந்து நான் இன்னொரு மெத்தட்டும் பார்த்துருந்தேன். ஓகே, அதை வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களை ஆதன் பாப்பா வந்து கொஞ்சம் சினுங்க வலிக்கிட்ட. ஸோ அவரோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சத்தால் அவரும் டயர்டாகி நித்திரை ஆகிட்டார். ஸோ எனக்கும் பசிக்க வலிக்கிட்டுது. ஸோ சிம்பிளாக ஒரு லஞ்ச் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி வெந்தய குழம்பு வைக்க யோசித்தேன். ஏன்னா யூஸ்வலாக நான் ஏர்லி மார்னிங்கே செஞ்சுருவேன் இவர் ஒர்க் வெள்ளன போகிறதால. பட் அந்த வாட்டி ஒர்க்லேயே ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து அங்கேயே கொடுப்பாங்கன்னதால நான் வந்து எனக்கு மட்டும்தானேன்ட்டு சிம்பிளாக ஒரு வெந்தய குழம்பு மட்டும் பண்ணினேன். அதுக்கு வந்து மெயினாக உள்ளி தான் கொடுத்த படம். ஸோ 2 பூண்டு உள்ளி வந்து உரிச்சிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதோட வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இங்கால ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதுக்குள்ளே கடுகு போட்டுட்டு அதே நேரம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் அண்ட் உள்ளி அதையும் சேர்த்துட்டு இதில் மெயினாக என்னென்னா அந்த வெங்காயமும் உள்ளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்தால் தான் வெந்தய குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வதங்குற நேரத்தில் நான் இங்கால வந்து புளி தண்ணி கரைச்சி வைப்போம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வாட்டரை வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே புளியை வந்து போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இங்கால கொஞ்சம் வதங்கினோன்னே வெந்தயத்துக்கு அடுத்த மெயின் இது வந்து வெந்தயம் தான். வெந்தயத்தை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ஏன்னா வெந்தயத்தை முதல்ல நான் போடலைன்னா அது கொஞ்சம் கரியின மாதிரி வந்துடும். ஸோ வந்து வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற கேப்பில் அந்த கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினோன்னே வெந்தயத்தை போட்டால் கொஞ்சம் நல்லா. ஸோ வெந்தயத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதோட மஞ்சள் தூள் அண்ட் கறி பவுடர் அதையும் போட்டுட்டேன். கறி பவுடரில் வந்து ட்ரைட் ரெட் சில்லிஸ், மற்றது மல்லி, பெருஞ்சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள், மற்றது வெந்தயம், மற்றது மிளகுத்தூள், மஞ்சள், கறி லீவ்ஸ், சினமன், மற்றது ரேம் லீவ்ஸ் இது இவ்வளவும் வந்து உள்ளடங்கினது தான் இந்த கறி பவுடர். இது ஜெஃப்னா கறி பவுடர், கிங்ஸ் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையுமே அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே புளி தண்ணியை நான் கரைச்சி விட்டுட்டு அதை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு பிறகு எடுத்து பார்த்து தேங்காய் பாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணினேன்.
ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்த்தேன். உப்பெல்லாம் கரெக்டாக, உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை திருப்பி மூடிட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது உடனே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கணும். ஸோ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அதை வச்சுட்டு அந்த கேப்பில் என்ன பண்ணினேன்னு சொன்னால் நான் வந்து பார்த்து இன்னொரு மெத்தட் பட்டர் ஐசிங்க்கு மேக் பண்ணுற மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். இது எப்படி ரேஷியோன்னு சொன்னால் சுகர் இருக்குது தானே, அது வந்து இது வந்து நான் ஐசிங் சுகர் போடுறையில் சும்மா நார்மல் சுகர் எடுத்து அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துட்டு 40 கிராம் அப்படி 40 ml அப்படி தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை அந்த சுகருக்கு மேலே விட்டுட்டு அந்த மிக்ஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து கலக்கக்கூடாது. அப்படியே அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு விடணும். கொதிக்கிற நேரம் பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கூல் பண்ண விடணும். ஸோ அந்த கேப்பில் அது கொதிக்கிற கேப்பில் இங்கால வந்து அந்த சுகரும் தண்ணியும் போட்டிருந்தானே. இப்போ சுகர் 100 கிராம் அண்ட் வாட்டர் வந்து 40 கிராம்ண்டா 140 கிராம். ஸோ வந்து அதுண்ட டபுள் மடங்கு, அந்த ரெண்டுனையும் டபுள் மடங்காக வந்து இங்கெல்லாம் மாஜரின் எடுத்து வச்சுனான். 280 கிராம் அப்படி மாஜரின் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். ஸோ மாஜரினையும் அளந்து எடுத்து வச்சுட்டு சரி இதுவும் கூலாகிற நேரம் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் போட்டுட்டு சாப்பிட போயிட்டேன். ஸோ சாப்பிட்டு வர கேப்பில் அதுவுமே வந்து கூலாகி இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் ஓகே. இதை வந்து பீட் பண்ணுற பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு அதோட வந்து பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்தேன். அந்த அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இது நல்ல எல்லோயிஷாக இருக்குது தானே, இது வந்து ஒரு ஒயிட் மாதிரி வரணும். ஸோ அந்தளத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் நிப்பாட்டிட்டு அதை வந்து ஒரு இன்னொரு நீங்கள் என்னென்ன கலரிங் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிவைட் பண்ணிவிட்டு கலரை நீங்கள் போடலாம். ஸோ ஏன்னா வந்து ப்ளூவில் போடுவோம்ன்றதால் ஒரு கொஞ்சத்தை எடுத்துட்டு அதுக்கு வந்து ப்ளூ கலரிங் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணினேன். ஒன்று வந்து லைட் கலர் லைட் ப்ளூ மாதிரியும் இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ மாதிரியும் போட்டு அங்கே செட் பண்ணி வச்சுட்டு இங்கால வந்துட்டு பைப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணுவோம். என்னட்ட நொசல்ஸ் இல்லைன்னு சொன்னேன் தானே. ஸோ நான் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டாக செய்யும்போது வாங்க வேணாம், எனக்கு வந்து பேக்கிங் சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஹேண்ட் பீட்டரை விட ஸ்டாண்ட் பீட்டர் வந்து ஈஸி மாதிரி. ஹேண்ட் பீட்டர் வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். பட் ஸ்டாண்ட் பீட்டருக்கு வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸும் டைமையும் செட் பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு கேக் அடிச்சுட்டு தரும். ஸோ நீங்கள் வந்து மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு நோசல்ஸ் இருந்தால் அதுவுமே இன்னும் ஈஸி மாதிரி. ஸோ நான் என்ன யோசிச்சேன், நான் ஃபஸ்ட்டுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேக்கிங் வந்து எனக்கு ஓகேவாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இதெல்லாம் வாங்குவேன் வந்துட்டு நான் நோசல்ஸ் இல்லாமல் பைப்பிங் பேக் ரெடி பண்ணுறதுக்கு சிப்லாக் பேக் எடுத்திருந்தேன். அதன்ட்டு முன்னுக்கு வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும். அதனால் வந்து நான் டேப்பை வந்து சுற்றி எடுத்து அதை சுற்றி வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கால ஃப்ரிட்ஜுக்கு இருந்த கேக்கையுமே வெளியில் எடுத்துட்டு அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கேக் ஐசிங் போடுறதுக்கான எந்த திங்ஸுமே இல்லை, பேசிக் திங்ஸ். ஸோ எல்லாமே நான் வந்து என்னட்ட இருக்கிற திங்ஸை வச்சு தான் செய்துட்ருந்தேன். அது எல்லாம் பண்ணி முடித்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் சரி வராமல் ஒன்று வந்து பட்டர் ஐசிங் மேக் பண்ணிக்க ஒன்று பிழைச்சதுன்னு சொன்னேன். அது வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அதை வந்து பேஸாக கொடுத்து போட்டு அதை செட் பண்ணி வச்சுட்டு இங்கால பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட் அந்த நொசல்ஸுன்ற கட் வர்ற மாதிரி
சிசரால் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பட்டர் ஐசிங்கை போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதோ எனக்கு தோணின ஒரு டிசைனில் போட்டுட்டு இருந்தேன். சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து அதை ஓகே வருதான்னு சொல்லி வெளியில் ஒரு இடத்துல வந்து அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் கேக்குக்கு மேலே போட ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அந்த டிசைன் போட்டுட்டு இன்னொரு சிப்லாக் பேக்கில் அதை வந்து அதே மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து 2ஆக மடித்தேன். ஒருக்கா மடிச்சுட்டு அப்புறம் திருப்பி இன்னொருக்கா மடிச்சுட்டு அதை வந்து ஒரு வி ஷேப்பில் வெட்டி எடுத்தால் அது வந்து அந்த நொசல்ன்ற ஷேப்பில் வந்து யூஸ்வலாக நாங்கள் போடுற அந்த பேட்டர்ன். ஸோ அதை வெட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து டார்க் ப்ளூ போட்ட அந்த ஐசிங்கை வந்து பட்டர் ஐசிங்கை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து கீழேயும் மேலேயும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நான் சொன்னேன் தானே அதன் வந்து 5 months கம்ப்ளீட் பண்ணினதால் மேலே வந்து 5 எழுதி விடுவோம்னு சொல்லி மேலேயும் வந்து டார்க் ப்ளூவாலேயே போட்டு விட்டேன். ஸோ சிம்பிளாக ஓகே இது பேசிக்காக போடுற ஒரு ஐசிங் கேக் தானே, ஸோ சிம்பிளாகவே செய்திருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு, அது சிம்பிளாக ஓகேயாக இருந்துச்சு அந்த டைம். போக இன்னும் வந்து பெட்டராக பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.